நீதிமொழிகள் 25:25 இப்படியாக இருக்கிறது. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஆமாங்க, இன்றைக்கு விடாய்த்து போன உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு நற்செய்தி வந்து கொண்டிருக்கிறதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியம், நீங்கள் பல நாள் ஏக்கத்தோடு காத்திருந்த நற்செய்தி, தேவன் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடக்காதா, என்னுடைய வேலையில இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய பிசினஸ்ல இப்படி ஒரு மிராக்கிள் நடக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நற்செய்தி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்க. அது உங்களுடைய இருதயத்தின் காயங்கள் அனைத்தையும் ஆற்றும். சோர்ந்து போன உங்களுடைய சரீரத்திற்கு பலனாயிருக்கும். உலர்ந்த உங்கள் எலும்புகளை நிறமுள்ளதாக்கும். அந்த நற்செய்தி எங்கிருந்து வரலங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வருகிறது. அந்த நற்செய்தி ஜீவனுள்ள நற்செய்தியா இருக்கும். அந்த நற்செய்தி உங்களுடைய சுகத்திற்கும் உங்களுடைய பலனுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் ஏற்றதா இருக்கும். அந்த நற்செய்தி உங்களுக்கு உண்டாகும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் சமாதானம் அளிக்கிறதா இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் வேதனை அனுபவித்த அத்தனை துன்பங்களும் இதோடு முடிகிறது. தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அந்த நற்செய்தி இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.